ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னா ரோஸ் மில்க். இது சம்மர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கும். இது எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பால், ரோஸ் எசன்ஸ், நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸு. எப்படி செய்யலான்றது நம்ம மிக்சியில் வந்துட்டு ரோஸ் மில்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் மிக்சியில் பண்ணிவிட்டு பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கோங்க. பால் உங்களுக்கு தேவையான அளவு எசன்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப். இப்போது ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இது இந்த சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின்லாம் போடுறனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இது நீங்கள் மார்னிங் எதுவுமே உங்களுக்கு ஃபுட் எடுக்க முடியலைன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது இப்போது ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின் வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குமே நல்லா கொடுக்கலாம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் வெயில் டைமுக்கு வந்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணுன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். மெட்ராஸ் ரோஸ் மில்க் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சுகர் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைம்லேயும் ஆஃப்டர்நூனும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வேறொரு டிஷ்ஷோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.